தலையில் அடிச்சிருக்கு, ரத்த காயம் எதுவும் இல்லை. அந்த உயிர் வாகனத்துல அடிபட்டு 4 நாள் ஆச்சு. அந்த சாக்கடைக்குள்ள போராடிக்கிட்டு இருந்துச்சு. சவாலான அந்த சாக்கடை பகுதிக்குள் சென்று மீட்டு உயிரை காத்த தீயணைப்பு வீரர்கள். பார்த்ததும் கடந்து செல்ல முடியாமல் தகவலை கொடுத்து உயிரை காத்த சமூக சேவகர். திண்டுக்கல் முத்தழகுப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலையை குறுக்கிட முயன்ற நாய் ஒன்று வாகனம் ஒன்றில் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. மெல்ல சாலையிலிருந்து விலகி வந்த அந்த நாய் அங்கிருந்த சாக்கடை குழிக்குள் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அது 4 நாட்களாக அந்த சாக்கடைக்குள் மெல்ல கத்தி தனது உயிரை யாராவது காத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையை இழக்காமல் போராடி கொண்டிருந்தது. அந்த வழியாக சென்ற சமூக சேவகர் இது குறித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவலை கொடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் அந்த நாயை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். நிச்சயமாக உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்த அந்த ஜீவன் சவாலான அந்த குழிக்குள் தான் கிடந்தது. உயிரை பணயம் வைத்துதான் அதற்குள் இறங்கி அதனை காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனை காப்பாற்றுவது கடமை என்பதை உணர்த்தும் விதமாக அங்கே மனித குலங்கள் ஒன்றுபட்டு நேயத்தோடு நடந்து கொண்ட விதம் வெகு பலரால் பாராட்டுகளையும் நன்றிகளையும் பெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.